கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை உபாகமம் 31 அதிகாரம் 8 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் அநேக சூழ்நிலைகளில நாம் தனித்து விடப்பட்டது போல இருக்கக்கூடிய நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும். அந்த சூழ்நிலைகளின் மத்தியில நாம் கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டார், கர்த்தர் எனக்கு இந்த காரியத்துல உதவி செய்யவில்லை, நான் அனாதையை போல நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி எல்லாம் புலம்புகிறோம். பிசாசானவன் அந்த சந்தர்ப்பத்திற்காக தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். எப்பொழுது நமக்கும் கர்த்தருக்கும் ஒரு பிரிவினை உண்டாகும் என்று சொல்லக்கூடிய காரியத்திற்காக அவன் காத்து கொண்டிருக்கிறான். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே எதை குறித்தும் நாம் பயப்படவும் வேண்டாம், கலங்கவும் வேண்டாம். ஒருவேளை தனித்து விடுகிறது போல இருக்கக்கூடிய நிலைகள் காணப்படும் என்று சொன்னால், இயேசுவே என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி கேட்போம். கர்த்தர் நமக்கு துணையாய் நின்று நம்முடைய காரியங்களில ஜெயத்தை கொடுக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எனவே இனியும் கர்த்தரை நாம் சந்தேகிக்காதபடி, கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், பிசாசானவன் எப்படியாவது கர்த்தரை விட்டு என்னை பிரிக்க முடியாய் போராடுகிறான் என்று சொல்லக்கூடிய காரியத்தை உணர்ந்து நாம் அவனுடைய சகல தந்திரங்களையும் மேற்கொண்டு வாழ ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய காரியங்களிலே ஜெயத்தை கொடுக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்பா, இந்த வேளையிலும் எங்களோடு நீர் பேசின நம்முடைய வார்த்தைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, எங்கள் வாழ்க்கையில அநேக சூழ்நிலைகளில் கர்த்தர் எங்களை கைவிட்டு விட்டார், நாங்கள் நெருக்கப்பட்டு விட்டோம், உபத்திரவப்பட்டு விட்டோம் என்று சொல்லக்கூடிய காரியங்களை எல்லாம் சொல்லி நாங்கள் புலம்புகிறோம். ஆனால் வேதத்தில் எங்களுக்கு தெளிவாய் சொல்லி கொடுத்திருக்கிறீர், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறீர். அப்பா, பிசாசானவன் தந்திரமாய் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எங்கள் வாழ்க்கையில புகுந்து அப்பா கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையை நாசப்படுத்தி விடாதபடிக்கு ஜாக்கிரதையாய் இருக்கும்படியா நீர் எங்களுக்கு உணர்த்தின நம்முடைய வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இனியும் அப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாங்கள் இடம் கொடுக்காதபடி கர்த்தர் எப்பொழுதும் என்னோடு இருந்து என்னை நடத்த வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி அந்த விசுவாச வாழ்க்கையில பலனடைய எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.